வணக்கம். உங்கள் கண் ரவிவர்மன். நரம்பு மண்டல மறுவாழ்வை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். நாம மூளை தண்டுவட நரம்பு மண்டல மறுவாழ்வு பற்றி பார்த்துருக்கோம். இன்று நாம் பார்க்க போகிறது தண்டுவட நரம்பு மண்டல மறுவாழ்வு பார்க்க போகிறோம். தண்டுவட நரம்பு மண்டல மறுவாழ்வு பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன மறுவாழ்வு? தண்டுவடை இருக்கு இல்லையா, அது நரம்பு பாதிப்பு அடைஞ்சிருக்குன்னா அது சரி பண்ணுறது தான் மறுவாழ்வு. எளிய முறை. இதுக்கு ஸ்பைனல் கார்டு ரீஹாபிலிட்டேஷன்ட்டு ஆங்கிலத்தில் சொல்லலாம். இப்போது தண்டுவடத்தில் ஒரு பாதிப்பு வருதுன்னு வச்சுக்கலாம், அது மீண்டு வரணும். அது மீண்டு வருவதற்கு இரண்டு செயல் தாங்க. ஒன்று ஒரு முத்ரா, இன்னொன்று ஒரு வர்ம பிராணயோகா. இந்த இரண்டிலுமே தினமும் செஞ்சுட்டு வந்தோம்னா அது எப்படின்னு சொல்லி காட்டுறேன். தண்டுவட பிரச்சனைகள் அனைத்துமே சரியாகும். இதுதான் மறுவாழ்வு. இது தண்டுவட நரம்பு மண்டல மறுவாழ்வுன்னு சொல்லலாம். சரி, ஓகே. இப்போது மைய நரம்பு மண்டலம்னு ஒன்று இருக்குங்க. ஒன்று மூளை, இன்னொன்று தண்டுவடம், மூன்றாவது சையாட்டிக் நரம்பு. இப்போ இரண்டாவது நரம்பு மண்டலம் தான் இந்த தண்டுவடம். இவங்க 2 வேலை செய்வாங்க. தண்டுவடம் செய்யக்கூடிய வேலை 2 வேலை. உடலில் இருக்கக்கூடிய புறநரம்புகள் இருக்காங்க, அவங்க அனுப்புகிற செய்திகளை மூளைக்கு அனுப்புறது. அவ்வளோதான் அவங்க வேலை. தண்டுவடம் மூளை விடும் கட்டளைகளை உடலுக்கு அனுப்புறது. இது 2 வேலை தாங்க. சரி, அந்த கட்டளை நின்று போச்சுன்னா எந்த கட்டளை? மூளை சொல்கிற கட்டளையை உடலுக்கு அனுப்பலைன்னு வச்சிங்களா, நிறைய பிரச்சனை வரும் தானே. அந்த பிரச்சனை தீர்க்கிறது தான் இன்று அந்த மறுவாழ்வுன்றது. இப்போது ஸ்பைனல் கார்டில் தடை இருக்குது. தடைப்பட்டால் வருகின்ற நோய்கள். இந்த நோய்கள் என்னென்ன வரிசையை நம்ம பார்த்துருவோமே. 1 வாதம், கால்வாதம். தசைகள் இயக்க முடியாமல் போகலாம். தசை இயக்கங்கள் இருக்காது. கொஞ்ச நேரம் உட்கார முடியாது. இதுதான் அதனுடைய தடையால் வருகின்ற நோய்கள். நீண்ட நேரம் நிற்க முடியாது. கொஞ்ச நேரம் நிற்பாங்க, உட்காந்துருவாங்க. உட்கார முடியாமல் எந்திரிச்சிருவாங்க. நடக்கவே முடியாது அவங்களால. இது குறைகள். தண்டோட பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த பிரச்சனைகள் வரும். சுவாசிக்க முடியாது, கை தூக்க முடியாது, தோல் வலி இருக்கும், கழுத்து வலி இருக்கும். அப்படியே ரோபோ மாதிரி இங்கே ஒரு காலர் பவுன் வச்சுட்டு அப்படியே ரோபோ மாதிரி நடந்து போயிட்டு இருப்பாங்க. முகவாதம், ஒரு மாதிரி முகம் ஒரு பக்கமாக இழுத்துட்டு இருக்கும். இந்த முகுளத்தில் வரக்கூடிய தண்டுவடத்தில் வரக்கூடிய பிரச்சனையால் வரக்கூடியது. அது மட்டுமா அப்படி பார்த்தோம்னா தலைவலி இருக்கும், ஒட்ட தலைவலி இருக்கும், கை மரத்து போதல் இருக்கும், விரல்கள் வலி இருக்கும், இத்தனை பிரச்சனைகள் இருக்கும். இதெல்லாம் செய்யக்கூடியது வெரி வெரி ஈஸி. ஒரே ஒரு முத்ரா. அது என்ன முத்ரா தெரியுங்களா? கணேச முத்ரா, தமிழில் கணபதி முத்ரா. செஞ்சு காட்டுமா? கை எடுத்துட்டு இடது கை கீழே வச்சுட்டேன், வலது கை மேலே வச்சுட்டு இந்த விரல்கள் மடிச்சுட்டேன் பாருங்கள். ஷோல்டருக்கு நேராக வச்சுட்டேன். இதாங்க அந்த பயிற்சி. அதை வச்சுட்டுனா இப்போது இழுக்கிறோம் பாருங்கள். இழுக்கும்போது மூச்சு வெளிவிடணும் பாருங்கள். விடும்போது மூச்சு உள்ள இழுக்கணும். இழுக்கும்போது மூச்சு வெளிவிடணும். அந்த இழுத்து விடும்போது மூச்சு உள்ள இழுக்கணும். இப்போ செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். ஒரு 6 முறை. சவுண்டெல்லாம் விடக்கூடாது. நான் தெரியுதுக்காக அந்த மூச்சு விடுறது சவுண்டு விட்டு காட்டினேன். இப்போ 6 முறை செஞ்சிட்டோமா? அப்படியே வலது கை கீழே வச்சுட்டு ஷோல்டருக்கு நேராக இடது கை மேலே வச்சுட்டு அதே பயிற்சியை ஒரு 6 முறை செய்யும். இது ஒரு சுற்று. இப்படி 6 முறை, இப்படி 6 முறைன்றது ஒரு சுற்று. அந்த மாதிரி 5 சுற்று செய்யணும். காலையில் மாலையில் 5 சுற்று செய்யணும். இப்போ இத்தனை பிரச்சனைகள் தீர்றதுக்கு சிறந்த பயிற்சிங்க இந்த கணபதி முத்ரா. இது ஒன்று செஞ்சுட்டுனா அது இன்னொன்று வெரி சிம்பிள். ஒட்டு வர்ம பிராண யோகா. இது சின்ன இருக்கா? சின்னனா இந்த சின் பகுதி கீழ்ப்பகுதி தாடை. இதுதான் அந்த ஒட்டு வர்மத்துடைய புள்ளி. இங்கே வச்சுட்டு செய்கிறோம் பாருங்கள். திரும்ப நல்லா பாருங்கள், இருக்கும் பாருங்கள். வச்சுட்டு தலையை பின்னாடி தள்ளுற பாருங்க. அவ்வளோதாங்க.
முன்னாடி இருக்கா, அது தள்ளணும். நல்லா பாருங்க. ஒரு முறை தான் தள்ளணும். செய்யறதுக்காக 2 முறை செஞ்சு காட்டுறேன் நானு. வச்சுட்டு நல்லா அந்த சின் வந்து இங்கே ஒட்டிச்சு பாருங்க கிட்ட. பின்னாடி போயிடுச்சு. இங்கே ஒட்டு வரமோ, பின்னாடி வளைமுடிந்த வரமோ. அதாவது செர்விக்கல் எலும்புன்னு 7வது எலும்பு இருக்கு. மேடா ஒரு எலும்பு இருக்கும். அந்த எலும்பு வந்து அந்த இடத்த போயிட்டு அது அந்த புள்ளி தான் வந்து வளைமுடிந்த வர்மம். அந்த வளைமுடிந்த வர்மமும் இந்த ஒட்டு வர்மமும் ஒன்றா இயக்கும்போது, தலை இருக்கும்போது, இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த தண்டுவட எலும்புகள் அனைத்துமே நேர்கோட்டுக்கு வந்துடும். அப்போ நேர்கோட்டுக்கு வரும்போது அதுக்குள்ளே வரக்கூடிய சிஎஸ்எஃப் என்கின்ற சிஎஸ்எஃப் ஆங்கிலத்தில், தமிழத்தில் தண்டுவட திரவம்னு பேருங்க. அந்த திரவம் சமநிலைக்கு நேராக போகும். அப்போ சமநிலை போகும்போது அதனுடைய தன்மைகள் பக்கத்தில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலத்துக்கு ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம் சீராக போகும். அப்போ அந்த சீராக போகும்போது முழங்கை வலின்னு சொல்கிறோமா, அது சீராகும். விரல்கள் வலின்னு சொல்கிறோமா, அது சீராகும். ஏன்னா அங்கே ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட சீராக போகுது. கை பகுதி போச்சுன்னா கை மரத்த போது சரியாகும், தலைவலி சரியாகும், முகவாதம் சரியாகும், அங்கே தேவையான ஆற்றல் போகுது, கழுத்து வலி சரியாகும், தோல் வலி சரியாகும், சுவாசம் சமநிலைக்கு வந்துடும், கை தூக்க முடியாமல் அது சீராகும். இப்போது இதெல்லாம் வந்து ஒன்றே ஒன்று, இந்த 3 ஆற்றல் சீராக போகல. அதை நான் போகிறதுக்கான பயிற்சி தான் இந்த 2 பயிற்சி. நடக்க முடியாதுன்னு நடக்கலாம், ஈஸியாக நடக்கலாம். சுவாசிக்க முடியாது, ஈஸியாக சுவாசிக்கலாம். நீண்ட நேரம் நிற்க முடியாது, நிற்கலாம். உட்காரையும் நல்லா உட்காந்துட்டே இருக்கலாம். இப்போது இந்த மாதிரியான செயல்கள், அதே மாதிரி தசை தடுமாற்றம் சரியாகும், வாத நோய் சீராகும். தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தால் வாத நோயும் சீராகும். இதை நாம் தொடர்ந்து செய்வோம். உடல் நலம் காப்போம். நம் நலம் நம் கையில். அன்புடன் உங்கள் கண் ரவிவர்மன்.